பந்தம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சமீபத்தில் நம்ம பாரத பிரதமர் அமெரிக்கா பயணம் சென்று திரும்பி வந்தார். அந்த பயணம் மேற்கொள்கிறதுக்கு சிறிது நாட்களுக்கு முன்னதாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பத்திரிகையில் ஒரு அட்டைப்படம் போடுறாங்க. அதில் என்ன பார்த்திங்கன்னா, பிரதமர் மோடி சங்கிலியால் கட்டப்பட்டு ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். பக்கத்தில் ட்ரம்ப் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இது போன்ற சித்தரித்து ஒரு இதழை வெளியிடுகிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்படி இருந்தும் சில அரசியல் கட்சிகள் அந்த பத்திரிகை துணையாக பேசியிருக்கிறார்கள். இதுவும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது மாதிரி சூழ்நிலையில் நம்ம பிரதமர் அமெரிக்கா சென்று திரும்பும் பொழுது அங்கே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன கூறினார்னா, பிரைம் மினிஸ்டர் யூ ஆர் கிரேட் அப்படின்னு கூறினார். அதே போல் இந்தியா திரும்பியவுடன் நமது பாராளுமன்ற உறுப்பினர் திரு சசி தரூர், காங்கிரஸ் எம்பி, அவர் கூறியது என்னென்றால், நான் மனமாற உங்களை பாராட்டுகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு பிரதமர் திரும்பி வந்த உடனே. இந்த சூழ்நிலையில் அந்த படத்தில் இருந்தது உண்மையா இல்லை இவங்களுடைய புகழாரம் உண்மையா அப்படின்னு நம்ம பார்ப்போம். பிரதமர் அங்கு சென்று பேச்சுவார்த்தை தொடங்கியவுடன் அமெரிக்க தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இரு நாடுகளுக்கு இடையே அந்த வர்த்தக ஏற்றத்தாழ்வு இருக்குது, நீங்கள் எங்கள் நாட்டுக்கு $80 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, நாங்கள் உங்கள் நாட்டுக்கு $40 பில்லியன் மட்டுமே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இந்த ஏற்றத்தாழ்வை குறைக்கணும், சமப்படுத்தணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வச்சாங்க. உடனே இந்திய தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, சரி பண்ணிடுவோம், 2030க்குள்ளே இந்த வர்த்தகத்தை $500 பில்லியன் மாற்றிடுவோம், நீங்கள் 250 பண்ணுங்கள், நாங்கள் 250 ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னு. உடனே நம்ம இந்திய தரப்பிலிருந்து நம்மால் என்ன ஏற்றுமதி செய்ய முடியும் அப்படின்னு ஒரு பட்டியலை கொடுத்துட்டாங்க. ஏன்னா நம்மகிட்ட நிறைய பொருள் இருக்குது ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அமெரிக்காவுக்கு. ஆனால் அமெரிக்கர்கள் தடுமாறினார்கள். அவங்க கிட்ட பெருசாக 2 விஷயம்தான் இருந்தது. ஒன்று எரிவாயு, இன்னொன்று கச்சா எண்ணெய். ஸோ இப்படி இருக்கும் சூழ்நிலையில் இந்த வர்த்தக ஏற்றத்தாழ்வை சமப்படுத்தணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது நம்ம பாரத தரப்பிலிருந்து என்ன வேண்டுகோள் வைக்கிறாங்கன்னா, நாங்கள் அணு மின் உற்பத்தியை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறோம், அதுக்காக நீங்கள் அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அங்கே கட்ட வச்சு கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. அதுக்கு அமெரிக்க தரப்பில் ஒத்துக்கிறாங்க. ஆனால் இந்திய தரப்பில் வச்ச இன்னொரு முக்கியமான கோரிக்கை என்னன்னா, நிபந்தனைனே சொல்லலாம், அதை பெரும்பாலும் மேக் இன் இந்தியா திட்டத்தில் எங்கள் நாட்டில் தயாரிக்கப்படும் பொருட்களை தான் உபயோகித்து இந்த ரியாக்டரை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் அமெரிக்க தரப்பில் ஒத்துக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சால் கூட அந்த ஏற்றத்தாழ்வு இன்னும் சரிப்படலை அப்படின்ற ஒரு நிலைமையில் கடைசியாக F-35 அப்படின்ற ஒரு அதிநவீன புதிய போர் விமானத்தை எங்களுக்கு விற்க வேண்டும் அப்படின்னு இந்திய தரப்பில் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதில் கொஞ்சம் அதிர்ச்சி, என்ன இது அதிநவீன விமானத்தை கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அந்த சூழ்நிலை காரணமாக அதுவும் தருவதாக ஒத்துக்கிறாங்க. இங்கே தான் நீங்கள் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கணும். எல்லா சீட் ட்ரம்ப் அவர்கள் இறக்கினார்கள். ஆனால் திரு மோடி அவர்கள் கடைசியாக ட்ரம்ப் கார்டு, அதாவது துருப்பு சீட்டை இறக்கினார். அது என்னன்னா, நாங்கள் இவ்வளோ விஷயத்தை உங்ககிட்டேருந்து இறக்குமதி பண்ணும் பொழுது ஆப்பிரிக்காவை சுற்றி தான் நாங்கள் வரணும். இப்படி வரும் பொழுது எங்களுக்கு காலதாமதமும் ஏற்படும், எங்களுக்கு அதிக செலவும் ஏற்படணும். எங்களுடைய ஸ்பைஸ் ரூட் பிளான், அதாவது இண்டோ மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடர், அந்த கட்டமைப்புக்கு நீங்கள் உதவ வேணும். சவுதி அரேபியா வழியாக ரயில்வே லைனும் ரோடும் அமைத்து தரணும் அப்படின்ற ஒரு ட்ரம்ப் கார்டை இறக்குறாங்க. அதற்கும் அடிபணிகிறாங்க அமெரிக்க அரசாங்கம். கடைசியாக செக்யூரிட்டி பாதுகாப்புன்னு வரும்பொழுது தஹூர் ராணா அப்படின்னு ஒரு குற்றவாளி, அந்த மும்பை தாக்குதலுக்கு உடந்தையாக இருந்த ஒரு குற்றவாளி உங்கள் நாட்டில் இருக்கான், அவங்கள எக்ஸ்ட்ரடேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதுக்கும் அதிபர் ட்ரம்ப் ஒத்துக்கிறாரு. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. பிரதமர் மோடி சங்கிலியில் கட்டப்பட்டு சித்தரிக்கப்பட்டது உண்மையா, இல்லை உலகமே வியந்து புகழ்ந்து பார்க்கும் பிரதமர் மோடி
உண்மையா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. ஜெய்.